எந்த கர்மத்தை செஞ்சாலும் அதுக்கு பலன் உண்டு. ஞாபகம் வச்சுங்க, இதெல்லாம் அதிருஷ்டம். இது லௌகிக கர்மம் இல்லை, எல்லாம் வைதிக கர்மம். சாஸ்திரியம் கர்ம, சாஸ்திர விஹிதம் கர்ம, அதிருஷ்ட பிரயோஜனம் கர்ம. எல்லாம் வழிபாடுகள், சடங்குகள், ஜபங்கள், ஹோமங்கள், அந்த மாதிரி விஷயம் இது. இப்போ நம்ம வீட்டில் வேலை செய்கிறதெல்லாம் கர்மா இல்லை. நம்ம வந்து பருக்கிறது, துடைக்கிறது, க்ளீன் பண்ணுறது, அதில் எல்லாத்துலேயும் எல்லா திருஷ்ட கர்மத்துலேயும் அதிருஷ்டத்தை சேர்ப்போம். சாஸ்திரம் சேர்க்கறது. காலம்பரை எழுந்து நம்ம பல்லு தேய்க்கிறதுலையே அது திருஷ்ட கர்மா தான். பல்லு தேய்ச்சா பல்லு க்ளீன் ஆகுங்கிறது வேறு விஷயம். ஆனால் பல்லு தேய்க்கிற போதே சில ஸ்லோகங்களை சொல்லணும், கடவுளை நினைக்கணும், அப்படிங்கிற போது அது அதிருஷ்டம் சேர்ந்து விடுறது. குளிக்கிறதுங்கிறது வந்து ஒரு திருஷ்ட கர்மா, உடம்பில் இருக்கிற அழுக்க போக்குறது. ஆனால் அந்த மந்திரங்களெல்லாம் சொல்லிட்டு குளிக்கிற போது அது அதிருஷ்டமும் சேர்க்குறோம். காலையில் எழுந்து பெட்டில் உட்கார்ந்தனோடனே கடவுளை தியானம் பண்ணுறோம். என்னது யார் பண்ண சொன்னால்? அது அதிருஷ்டத்தை மையமாக வச்சது. எழுந்து உட்கார்ந்த உடனே பிராணாயாமம் பண்ணவும், சகர்ப்ப பிராணாயாமம் பண்ணவும், மந்திரத்தோடு பண்ணுற பிராணாயாமம் பண்ணுறதும், பிராணாயாமம் பண்ணி முடித்த உடனே பிரார்த்தனைகள் எல்லாம், பிராதஸ்மரணங்கள்லாம் சொல்கிறதும், அதுக்கு பிறகு பல்லு தேய்க்கிறதும், அப்புறம் ஸ்நானம் பண்ணுறதும், எல்லா லௌகிக திருஷ்ட பிரயோஜன கர்மத்திலையும் அதிருஷ்டம் சேர்ந்து தான் இருக்குது. நம்ம சம்ஸ்காரங்கள் அப்படி. ஏதோ ஒரு வாரத்துக்கு ஒரு தினம் கோயிலுக்கு போனோம், கடவுள்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்டோம்லாம் கிடையாது. ஒவ்வொரு க்ஷணமும் வஸ்திரம் கட்டிக்கிற போது சொல்கிறோம், கோயில் விட்டு கிளம்புற போது, கோயிலுக்கு போகிற போது சொல்கிறோம், ஏதோ ஸ்லோகம் சொல்லிட்டு போகிறோம், சாப்பிட்ற போது சொல்கிறோம், படுத்துக்கிற போது சொல்கிறோம். இந்த மாதிரி கர்மங்களை தான் இங்கே சொல்லிருக்கு. இதெல்லாம் செய்யணும். ஒரு மனிதன் செஞ்சால் தான் அவனுக்கு வந்து அதுக்கப்புறம் இந்த ஜோசியமெல்லாம் அனாவசியமாக பார்க்க வேண்டியிருக்காது. இதெல்லாம் ஒழுங்காக பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு ஜோசியமெல்லாம் தேவைப்படாது. அப்புறம் ஏதாவது கல்யாணம் பண்ணுறதுக்கோ மற்றதுக்கோ ஏதாவது நல்ல காரியங்களை செய்கிறதுக்கு நாள் பார்க்குறதுக்கு தான் பண்ண வேண்டியிருக்குமே தவிர, தன்னோட வாழ்க்கையோட இன்ப துன்பத்துக்கு காரணமானது எதுன்னெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் துக்கத்துக்கு காரணம் இந்த கிரகமா அந்த கிரகமா, ஏன் சுகத்துக்கு இந்த கிரகம் காரணமா அந்த கிரகம் காரணமானு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி எந்த புத்தகத்துலையும் எனக்கு தெரிஞ்சு பகவத்கீதையில் எங்கேயா இருக்கா ஜாதகம் பார்க்கணும்னு? திருக்குறள் எங்கேயாவது இருக்கா? நல்ல நேரத்தில் ராமர் பிறந்தார், கிருஷ்ணர் பிறந்தார்னு எல்லாம் இருக்கும், அவ்வளோதான். அதனால்